அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். பங்குனி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். சீரான வளர்ச்சிகளை வழங்குகின்ற சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்கள் தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகளும் நிலபுலன்களின் சேர்க்கையும் ஏற்படும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில கடகராசி அன்பர்களுக்கு இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். தங்களது உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். திருமண வயது பந்தம் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் அளிக்க வேண்டாம். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தங்களது பேச்சில் நிதானம் மிகவும் அவசியம். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை எளிதில் பெறுவீர்கள். பெண்கள் நல்ல மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். வேலைக்கு செல்லும் பெண்கள் நிம்மதியாக தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறலாம். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக மார்ச் மாதத்தில் 26, 27 மற்றும் 28ஆம் தேதிகள் வருகின்றது. கடகராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள், இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். பங்குனி மாதத்திற்கான சுப தினங்களாக மார்ச் மாதத்தில் 15, 16, 22, 23, 24, 25 மற்றும் 31ஆம் தேதிகளும், ஏப்ரல் மாதத்தில் 1, 2, 3, 6, 7, 11 மற்றும் 12ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக மார்ச் மாதம் 26ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 28ஆம் தேதி மாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள பங்குனி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். பங்குனி மாதத்திற்கு 2ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 3ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 17ஆம் தேதி திங்கட்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 17ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 31ஆம் தேதி திங்கட்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 21ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 24ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 7ஆம் தேதி திங்கட்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 26ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 9ஆம் தேதி புதன்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 28ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுப முகூர்த்த தினங்களாக வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது மார்ச் மாதம் 17ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது
மார்ச் மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மார்ச் மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஏப்ரல் மாதம் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான அமாவாசை திதியானது மார்ச் மாதம் 29ஆம் தேதி வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வருகின்றது. வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை. பங்குனி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி இரவு வரை மிதுன ராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி இரவு முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் மார்ச் மாதம் 18ஆம் தேதி பகல் வரை மீனராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி பகல் வரை கும்பராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் உத்திரம் நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.